சின்ன வயசுல தன்னுடைய அம்மாவை கொன்னவங்களை பழிவாங்கிறதுக்காக மும்பையோட அண்டர் கிரவுண்ட்ல எந்த விதமான வாழ்க்கை சுகமும் இல்லாம தூக்கமும் இல்லாம ஒரு சண்டைக்காரனா ஒரு கிளப் ஃபைட்டரா அடி வாங்கி தோத்து தான் பழி வாங்கிறதுக்கான சந்தர்ப்பம் வர வரைக்கும் காத்துட்டு இருக்கிற ஒரு இந்திய பையனுடைய கதைக்குள்ள இந்தியாவுடைய மொத்த அரசியலையும் அதனுடைய மதத்தையும் அதனுடைய கலாச்சாரத்தையும் ரொம்ப ஆணித்தனமா எடுத்து வைக்கிற படம் தான் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்திரிக்கோள். இன்னைக்கு நம்ம தேவ் பட்டேலோட டைரக்ஷன்ல 2024 இந்தியாவில் வெளியாயிருக்க வேண்டிய மங்கி மேன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோடைய ஆரம்பத்துல இதோ ஒரு காட்டு பகுதி நல்லா பசுமையா இருக்கு. அங்க ஒரு அம்மா ஒரு குட்டி பையனுக்கு ஹனுமானோட கதைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹனுமான் தூரத்துல இருக்கிற பழத்தை பிடிக்க போய் அது எப்படி பழம்னு தெரியாம சூரியன் சாப்பிட்டதுனால கடவுள்கள் எல்லாம் ஹனுமானை தண்டிச்சாங்கன்ற கதைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கதையை சொல்லவே அந்த இமேஜஸ் எல்லாம் ஒரு காமிக் மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா திடீர்னு ஒரு அண்டர் கிரவுண்ட்ல நடக்கிற ஃபைட் ஒரு WWE மாதிரி ஆனா இல்லீகலா நடக்கிற ஃபைட்னு தெரியுது. அங்க என்னன்னா குரங்கு முகமூடி போட்ட ஒரு ஆள் கோப்ரா முகமூடி போட்ட ஒரு ஆள் கிட்ட செம்மடி வாங்குறான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த குரங்கு முகமூடி போட்டவன் தோக்கணும்னு கத்துறாங்க. அப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்றவன் இங்க மதம் இதெல்லாம் கிடையாது, இந்த இடத்துல சண்டை போடுற இடத்துல ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ அதெல்லாம் இல்ல, இந்தியாவுடைய கரன்சி தான் இங்க கடவுள் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சவன் அந்த கோப்ராவோட கையை தூக்குறான். இங்கே அந்த குரங்கு முகமூடி போட்டவன் அப்படியே நடந்து வர்றான். நடந்து அப்படியே எங்கேயோ உள்ள போயிட்டு இருக்கான். போக போக படத்தோட டைட்டில் மங்கி மேன் வருது. அவன் போய் முகமூடியை கழட்டினா அவன் தான் நம்ம ஹீரோ கிட். முகமூடியை கழட்டிட்டு ரத்தத்தை துப்புறான் கீழே. அவன் மைண்டுக்குள்ள என்னென்னமோ விஷயங்கள்லாம் வருது. என்னமோ யாரோ ஏதோ எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அங்க போலீஸ்காரன் நிற்கிறான், இதெல்லாம் வருது. அப்போ அந்த முதலாளி கிட்ட எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி நம்ம கிட்டு கேட்குறான். அப்போ முதலாளி கொஞ்சோண்டு காசை கொடுத்துட்டு நீ இதுக்கு மேலே காசு வேணும்னா நீ அடி வாங்கி உனக்கு இன்னும் ரத்தம் ஊற்றணும், அப்போதான் நான் இந்த காசு தருவேன். உண்மையாலுமே நீ தான் இந்த பேரை சூஸ் பண்ண மங்கி மேன்னு பேரை வச்சா ஜெயிக்கிற மாதிரி எல்லாம் மேட்ச் செட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்புறம் பார்த்தா கட் பண்ணா டிவியில் ஒரு சாமியார் இந்த மாதிரி நான் ஒரு ரொம்ப நல்லவன் உத்தமன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ கிட்டு ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்து ஃபோனில் ஒரு டீட்டெயில் வாங்குவான். அந்த பையன் சொல்லுவான் என்னன்னா, இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இவ தான் நீ போய் மீட் பண்ண வேண்டிய ஆளு குயினின்னு சொல்லிட்டு, ஸோ இவ தான் இருக்கிற எல்லா பெரிய ஆளுகளுக்கும் மாமா அப்படின்னு சொல்லி அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பா. அந்த பையனும் கிளம்பிடுவான். அடுத்த நாள் பார்த்தா அந்த குயினி ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருப்பான். ஒருத்தன் ஹேண்டிகேப்டு சாமி சிலைகள்லாம் வித்துட்டு வருவான். பார்த்தா அவன் சாமி சிலையை விற்கிறவன் இல்லை, அவன் ஒரு பிக் பாக்கெட். அப்புன்னு அந்த குயினி கிட்ட இருந்து அந்த பர்ஸை அடிச்சுட்டு போய் கை மாறி கடைசியில் குயினியோட பர்ஸ் நம்ம கிட்டு கிட்ட வந்துடும். கிட்டு அந்த பர்ஸை எடுத்துட்டு போயிட்டு குயினி வர்றதுக்காக குயினியோட கிளப்புக்கு முன்னாடி போய் நிற்பான். அப்புறம் குயினியை பார்க்கணும் உள்ள போனா அந்த பர்ஸை கொண்டு போய் கொடுப்பான். கொடுத்தா குயினி காசு தருவா, இந்தா வச்சுக்கோ நீ வேலை செஞ்சதுக்கு. இல்லை எனக்கு பணம்லாம் வேணாம், எனக்கு உங்ககிட்ட வேலை தான் வேணும் அப்படின்னு. அப்போ குயினி யோசிச்சுட்டு நீ வேலை செய்யி, ஆனால் உனக்கு கண்ணு கேட்டுச்சுனாலோ காது பார்த்துச்சுனாலோ நீ இந்த இடத்துல உயிரோடு இருக்க மாட்டே தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி வேலையை கொடுத்துருவான். அந்த டைமில் நம்ம ஹீரோக்கு மைண்டில் என்னென்னா அவங்க அம்மாவை கொலை பண்ண போலீஸ்காரன் அவனோட ஃபோட்டோ இருக்கும். இந்த குயினியோட ஹஸ்பண்ட் தான் அந்த போலீஸ்காரன். திரும்ப அவங்க அம்மாவோட இமேஜ் மைண்டில் போயிட்டே இருக்கும். அவன் தனியாக இருக்கும்போது வரும், நடக்கும்போது வரும். அடிக்கடி இந்த படத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க அம்மாவோட இமேஜ், அவங்க அம்மாவும் இவனும் ஒன்றா இருந்த இமேஜ் வரும். அடுத்த நாள் பார்த்தா கிச்சனில் நம்ம ஹீரோ பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இருப்பான். அங்கே ஒருத்தன் வருவான். எல்லாத்தையும் டென்ஷன் பண்ணிட்டு இருப்பான், வெறுப்பேற்றிக்கிட்டு நான் தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ கிட்டையும் நீ பார்த்து இருந்துக்க, நான் தான் இங்கே மாசு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு போயிடுவான். ஹீரோவும் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவான். வேலையை முடிச்சுட்டு போயிட்டு ஒரு பீடா கடைக்கு போவான். பீடா கடைக்கு போயிட்டு எனக்கு ஸ்பெஷல் பான் வேணும்னு கேட்பான். இந்த ஸ்பெஷல் பான்னா என்னன்னா கன்னு வாங்குறது. அவன் ஒரு சின்ன பையன் கூட இன்னொரு இடத்துக்கு போய் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்க ஒரு கை துப்பாக்கியை வாங்குவான். அதுவும் எப்படின்னா பக்கத்துல இருந்து சுட்டா டக்குன்னு சாவற மாதிரி ஒரு துப்பாக்கி வேணும்னு சொல்லி அந்த துப்பாக்கியை வாங்குவான். வேலைக்கு போயிட்டு திரும்ப அந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தா குயினி ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருப்பான். ஏன் நீ ஸ்ட்ரீட்ல ப்ராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருந்தா திரும்ப அதே இடத்துக்கு போகணுமா அப்படி இப்படின்னு திட்டிட்டு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக அந்த அல்லக்கை ஒருத்தன் மிரட்டுவான் இல்லையா, அவனை வர சொல்லுவாங்க. அவனும் வருவான். அவனும் வந்தா இந்த மாதிரி இருக்கிற வேலையெல்லாம் கரெக்டா முடிச்சு விடு, நல்ல ஃபிகரா அரேஞ்ச் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துருவா. அந்த அல்லக்கையும் பணத்தை வாங்கிட்டு போயிடுவான். அப்ப நம்ம ஹீரோ அவன் பின்னாடியே போவான். பின்னாடியே போயிட்டு எனக்கு உன்னால ஒரு ஹெல்ப் ஆகணும் அப்படின்னு.
நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும் உனக்கு அப்படின்னா, இந்த சீட்டில் நான் எழுதி கொடுக்குறேன், இந்த இடத்துக்கு நாளைக்கு வந்து என்ன பண்ணுன்னா மங்கி மேன் தோத்துருவான்னு சொல்லி பெட்டு கட்டு அப்படிமா. இல்லை ரைட்டு, நான் தோத்துறேன்னு பெட்டு கட்டுறேன், நான் பணம் ஜெயிச்சிடறேன்னே வச்சுக்கோ, அதில் உனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா எனக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிச்சி விட்ருவான். அடுத்த நாள் ஃபைட்டுக்கு இவன் போவான், அதே மாதிரி பெட்டு கட்டுவான், அதே மாதிரி மங்கி மேனில் அடி வாங்குவான், அடி வாங்கி தோத்துருவான். அடுத்த நாள் நம்ம கிட்டுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருவான் அந்த அல்லக்கை. ஏன்னா வந்து இவனுக்கு தான் பணம் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து கிட்டு என்ன பண்ணுவான்னா, நார்மலாக கிச்சனில் வேலை செஞ்ச இடத்துல இருந்து விஐபி ரூமுக்கு போவான். அந்த விஐபி ரூம் யாருன்னா, இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, ஹோம் மினிஸ்டர்ஸு, போலீஸ்காரங்க, கலெக்டர்ஸ்னு எல்லாரும் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து இங்கே குடிச்சிட்டு சீட் ஆடிட்டு பொண்ணுகளோட செக்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடம் இது. ஸோ இந்த கிளப்பில் இதுதான் நடக்குது. எல்லா பெரிய ஆள்களுமே வந்து இங்கே வந்து பொண்ணுகளுக்காகவும் போதைக்காகவும் இங்கே வராங்கன்னு அதெல்லாம் பார்த்துட்டு கிட்ட வந்து அந்த அல்லக்கை வந்து பாபி வந்து கூட்டிகிட்டு போவான். எதுலன்னா ஒரு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் அவனோடைய ஆட்டோ அதை எல்லா பக்கமும் சுற்றி காட்டுவான். அந்த ஆட்டோ எப்படி மாசாக இருக்கு பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு வருவான். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், என்னதான் நம்ம இவங்களோட வேலை செஞ்சாலும் கடைசி வரைக்கும் நம்ம கீழே தான் அவங்க மேலே தான் அப்படின்னு மனசு விட்டு புலம்பிகிட்டே வருவான். அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் இவன் வந்து ஒரு பொண்ணு திட்டு வாங்குறத பார்த்துருப்பான் இல்லையா, அந்த பொண்ணை வந்து ஒரு வெள்ளைக்காரன் வந்து கண்ட இடத்துல தடவிட்டு இருப்பான். இவனுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், அந்த பொண்ணை தப்பாக ட்ரீட் பண்ணுறானேன்னு. ஏன்னா அந்த பொண்ணு தான் நம்ம படத்தில் ஹீரோயின் மாதிரி, ஆனால் ஹீரோயின் இல்லை, ஹீரோயின் மாதிரி. ஸோ அந்த பொண்ணுக்கு மேலே இவனுக்கு ஒரு க்ரஷ் இருக்கும். ஆனால் அந்த பொண்ணை அவன் டார்ச்சர் பண்ணுறது இவன் பார்ப்பான். இவனால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, அவ்வளோ ஒரு ப்ராஸ்டியூட் தான். ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாமல் நின்று இருக்கும்போது டப்புன்னு பழைய விஷுவல்ஸ் வந்துடும். அவங்க அம்மாவை போலீஸ்காரன் எப்படி திட்டினா, அவங்க இடத்துக்கு என்ன பிரச்சனை, எதனால வந்து அவங்க அம்மா இறந்தாங்கன்ற விஷுவல்ஸ் எல்லாம் அவனுக்கு வரும். எதனாலன்னா, இங்க இருக்கிற சாமியார் வந்து அவங்க இருந்த இடத்த அபகரிச்சு ஃபேக்டரி கட்டுறதுக்காக அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் போலீஸ் வச்சு அடிச்சு டார்ச்சர் பண்ணி கொண்டிருப்பாங்க. அதுல இறந்த ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோவோட அம்மா. இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அந்த பில்டிங்க்கு வெளியே பேக் சைடில் வந்து நிற்கும் போது பார்த்தா ஒரு பேக் சைடில் அந்த நாய் ஒன்று வரும். அதை பார்த்து பாவப்பட்டு அதுக்கு சாப்பாடு வந்து குப்பை தொட்டியிலேருந்து எடுத்து வைப்பான். அப்போ வைக்கும்போது மேலே பார்த்தான் இல்லையா அந்த பொண்ணு தம் அடிக்கலான்னு கீழே வரும். அந்த பொண்ணும் ஹீரோவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுவோம், அந்த நாய்க்கு சாப்பாடு வச்சு அதுக்கு ஹோப் கொடுத்து அதனுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்ற மாதிரி கிரியேட் பண்ணி அதை கொண்டுறாதன்னு. அப்படிலாம் நான் கொள்ளலை, அதே மாதிரி நீ வச்சிருந்த டேட்டோவும் வந்து பிஜிஎன் கிடையாது. ஏன்னா மேலே ஒருத்தங்கிட்ட அவள் சொல்லியிருப்பான், பிஜிஎன் டேட்டோ தான் போட்டிருக்கேன் அந்த கழுத்துலன்னு. அது பிஜிஎன் இல்லை, எனக்கு தெரியும், நான் காட்டுக்குள்ளே வளர்ந்தவன் தான். இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு பார்த்தா வெளியே போய் கன்னை வச்சு சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ நியூஸ் ரீல் வரும், மறுபடியும் ஃபைட்டு வரும். அந்த ஃபைட்டில் வந்து மறுபடியும் வந்து ஹீரோ தோத்துட்டே இருப்பான். தோக்க வந்து இங்கே கன்னை வச்சு சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். ஒவ்வொரு நாளும் வந்து நாய் அங்கே வரும், நாய் வந்தால் சாப்பாடு போடுவான், இது பண்ணுவான். எதுக்குடான்னு பார்த்தா நாய் தான் வந்து இவன் பின்னாடி வந்து விசில் அடிச்சதுக்கப்புறம் அதனோட கழுத்தில் கன்னை கட்டி விட்டதுனால கன்னை கொண்டு வந்து இவங்ககிட்ட கொடுக்கும். அப்படியே ஒவ்வொரு நாளாக போய்கிட்டு இருக்கும். ஒரு நாளாக போயிட்டு இருக்கும்போது விஐபி ஆக்சஸ்க்கு மேலே இருக்கிற அந்த கிளப் ரூம், அங்கே தான் வந்து செக்ஸ் டான்ஸு, நியூடோ டான்ஸு, அதுக்கப்புறம் கொக்கைன்னு இதெல்லாம் கிடைக்கிற இடம். அங்கே வந்து நம்ம ஹீரோவை கூட்டு போய் சர்வீஸ் பண்ண பேரராக கூட்டு போனால் அங்கே பார்த்தா அந்த பொண்ணை போட்டு அவங்க அம்மாவை கொண்டான் இல்லையா அந்த இன்ஸ்பெக்டர், அவன் போட்டு தடவிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு அதை பார்த்தோன்னா டென்ஷன் பயங்கரமாக தலைக்கு ஏறுது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. அவனுக்கு பழையபடி அந்த ஃப்ளாஷ் எல்லாம் வந்துட்டு போகிறான். ரெஸ்ட் ரூம் போய் அவன் ஹேண்ட் வாஷ் பண்ணுறான். அவன் கை வெந்திருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி அவன் கை நல்லா இருந்ததெல்லாம் அவன் முன்னாடி வந்துட்டு போகுது அந்த விஷுவல்லாம். அப்போ அந்த அல்ஃபோன்ஸோ அல்லக்கையை கூட வந்து கண்டபடி வந்து திட்டி கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ அந்த வில்லன் வந்து ட்ரக்கு கேட்குறான். நம்ம ஹீரோவே அந்த ட்ரக்கை கொண்டு போய் கொடுத்தா அதை வந்து ஹீரோயினோட தொடையிலேயே போட்டு அவன் உறிஞ்சி முடிச்சா மூக்கில் ரத்தம் வந்துருதுன்னு ரெஸ்ட் ரூம் போகிறான். ஹீரோவும் பின்னாடியே உள்ளே போய் என்னடா அதுன்னு பார்த்தா 2 பேர்த்துக்கும் செம்ம சண்டை. துப்பாக்கி எடுத்து சுட போவான் ஹீரோ. அதுக்குள்ள ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து அவனை தட்டி விட்டுட்டு 2 பேரும் போட்டு காட்டுத்தனமா அடிச்சுப்பாங்க. அப்பதான் அவங்க அம்மாவை பத்தி வில்லங்கிட்ட சண்டை போட்டுட்டே பேசிட்டு இருப்பாங்க. எங்க அம்மாவை கொன்னதுக்கு நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டான்னு. அந்த இடத்துல பெரிய கலவரம் ஆயிரும். அல்ஃபான்சோ அங்கிருந்து தப்பிச்சிருவான், எஸ்கேப் ஆயிடுவான். இவங்க 2 பேரும் இன்னும் மாத்தி அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஹீரோ வந்து அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னா ஃபிஷ் டேங்கை உடைப்பான். ஆனால் அவனால தப்பிக்க முடியாது. மறுபடியும் போய் ஒரு கண்ணாடியை உடைப்பான், ஆனால் உடைக்க முடியாது. அப்புறம் படிக்கட்டிலே இறங்கி போவான். ஒருத்தருக்கிட்டே சண்டை போட்டு ரொம்ப டயர்டாயிருவான். ஆனாலும் வந்து ஃபைட் பண்றதை நிறுத்தவே மாட்டான். அப்புறம் அங்கிருந்து அப்படியே தப்பிச்சு கீழே வந்து பார்க்கிங்க்கு வந்து காருக்கு பதிலாக என்ன பண்ணுவான், அல்ஃபான்சோவோட ஆட்டோவை எடுத்துட்டு கிளம்பிடுவான். ஹீரோ வந்து ஆட்டோவை எடுத்தோன்னே அல்ஃபான்சோவும் நானும் வரேன்னு சொல்லி கூட ஏறி உட்காந்துக்குவான். அதுக்கப்புறம் ஒரு சேசிங் நடக்கும். போலீஸ்காரங்க வருவாங்க, ஹெலிகாப்டர் வரும், இவங்க வில்லனோட ஆளுங்க வருவாங்க. இவன் ஹீரோ வந்து ஆட்டோலயே வந்து ரொம்ப நேரம் தப்பிச்சு போயிட்டு இருப்பான். அப்போ ஒரு குழந்தை வந்து ரோட்டுக்கு முன்னாடி நிற்கும். அந்த குழந்தை மேலே
இடிக்கக்கூடாதுன்னு பிரேக் போடுவான். அது நின்றுட்டு இருக்கும் போதே வந்து ஆப்போசிட்ல இன்னொரு வண்டி வந்து இடிச்சிடும். அப்போ ஹீரோவுக்கு முன்னாடி அல்ஃபான்சோவுக்கு வந்து முழிப்பு வந்துடும். அவன் சாரி கிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோவை விட்டுட்டு ஓடிடுவான். ஹீரோ வந்து கீழே வந்து கதறிக்கிட்டு இருப்பான் படுத்துக்கிட்டு. அப்போ அவனுக்கு அரைகுறை ஞாபகமாக இருக்கும். அந்த ஞாபகத்தில் யாரோ வந்து ஒரு போலீஸ் ஜீப்லேருந்து இறங்கி இவனை அடிக்க வர மாதிரி இருக்கும். ஃப்ளாஷ் ஆனால் மறுபடியும் அந்த பழைய விஷயங்கள்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கும். முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ வந்து போலீஸ் ஜீப்பில் போயிட்டு இருப்பான். அப்போ போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து சுட்டு அங்கேருந்து மறுபடியும் தப்பிச்சிருவான். போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு அவன் ஒவ்வொரு இடமா ஓடிக்கிட்டே இருப்பான். இவங்களும் துரத்திக்கிட்டே இருப்பாங்க. அவன் வந்து ஒரு ப்ராஸ்டியூஷன் பண்ணுற இடத்துக்கு உள்ளே போயிடுவான். உள்ளே போனால் அந்த ப்ராஸ்டியூஷன் நடத்துகிறவன் என் இடத்துக்காடா நீ போலீஸை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு செம்மடி அடிக்க வருவான். ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கும். அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே போலீஸ்காரங்க சுட்டதில் அந்த ப்ராஸ்டியூஷன் பண்ற இடத்துல நடத்துறவன் இல்லையா, அவன் செத்து போயிடுவான். அப்போ அங்கேருந்து ஓடி கீடி இது பண்ணும்போது மேலே ஹெலிகாப்டர்லேருந்து ஹீரோவை சுட்டுருவாங்க. குண்டடிப்பட்ட ஹீரோ வந்து சாக்கடைக்குள்ளே விழுந்துருவான். சாக்கடைக்குள்ள விழுந்து அவன் ஞாபகம் எல்லாம் தள்ளாடிட்டு இருக்கும்போது மறுபடியும் பழைய ஞாபகம் வரும். ஆனால் இந்த வாட்டி தெளிவாக வரும். அவங்க அம்மா வந்து ஹீரோ கிட்ட சொல்கிற விஷயங்கள்லாம் அவனுக்கு நமக்கும் கேட்கும், அவனுக்கும் நல்லா தெளிவாக கேட்கும். கடவுளை பற்றியும் இயற்கையை பற்றியும் மரத்தை பற்றியும் சொல்லுவாங்க. மரங்களும் வேர்களும் இந்த உலகத்துக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் மனிதர்களும் மரங்களை பார்த்துக்கணும். அதே மாதிரி மனுஷங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற வேர்கள் வந்து மனுஷனுடைய கையில் இருக்கிற கைரேகைகள் தான். அது வந்து உன்னோட எதிர்காலத்தை சொல்லுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு வந்து விஷுவல் வந்து இங்கே எங்கேயோ போகும். எங்கடா போகுது என்னன்னு பார்த்தா ஹீரோவுக்கு வந்து யாரோ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. சுற்றி சுற்றி காட்டுவாங்க. ஆனால் யாருன்னு ஹீரோவுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அப்போ ஹீரோ முழிச்சு பார்க்கும்போது ஒரு அர்த்தநாதீஸ்வரர் கோயில்ல இருப்பான். அர்த்தநாரினா ஆண் பாதி பெண் பாதியா இருக்கிற சிவன் கோயில். அந்த சிவன் கோயில பண்றவங்களே யாரு அப்படின்னா ஹிர்ஜாஸ்ன்னு சொல்லி ஒரு வகையான அரவான் இனத்தை சேர்ந்தவங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்ல இவங்க ஒரு தனி வகை. இவங்க வந்து சிவனுடைய தீவிரமான பக்தர்களா இருப்பாங்க. அந்த கோயில்ல தான் இவனை காப்பாத்தி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லும், நீ இங்கே இருந்துக்கோ, நீ போகாத, என்னையே நீ காப்பாத்துன்னு அவன் கேட்பான். இல்ல எனக்கு தெரியல, நீ பட்டடிக்கு எப்பயோ நீ செத்துருக்க வேண்டியது, ஆனா இன்னமும் நீ உயிரோடு இருக்க அப்படின்னா கடவுள் வந்து உனக்கு ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காருன்னு தானே அர்த்தம். அதனால தானே நீ இன்னும் உயிரோடு இருக்க. ஸோ கொஞ்ச நாள் இங்க தங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல பேரலாம் அந்த சாமியாரை போய் அந்த போலீஸ்காரன் பாக்குறான். அப்ப அந்த சாமியார் சொல்றாப்ல, நீ யாருன்னே தெரியாதவன் ஒருத்தன் சொல்ற இல்லையா, அவன் தான் நாளைக்கு பின்னாடி நமக்கு பெரிய ஆபத்தா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவனை முதல்ல வேரோட அழிச்சிரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாப்ல. அப்ப டிவியில ஒரு நியூஸ் வருது. என்னன்னா இன்னும் 35 நாள்ல தீபாவளி, 35 நாள்ல தீபாவளி முடிகிற டைம்ல எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்துடும். ஸோ இந்த டைம்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் வந்து சொல்லுவாங்க. அப்பதான் தெரியும் என்னன்னா இந்த கதை நடந்துட்டு இருக்கிறதே ஒரு எலெக்ஷன் பேக்ட்ராப்ல தான். அப்ப நம்ம ஹீரோ வந்து ஈவினிங் டைம்ல அங்கிருந்து வெளியே அப்படியே மெதுவா நடந்து வந்து பார்க்கும்போது அங்கெல்லாம் வந்து தபாலா மியூசிக் கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ மட்டும் இல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சாலும் இவங்க கிட்ட மட்டும் சிரிப்பே இல்லாம உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்போ அந்த கோயிலுடைய தலைமை பூசாரியான ஆல்பா அவங்க வந்து இதை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு நைட்டு ஹீரோ தனியா இருக்கும் போது வந்து கேட்பாங்க, ஏன் நீ இன்னும் தூங்கலையான்னு. நான் வாழ்க்கையில தூங்குனதே இல்லை, எனக்கு அவங்களுடைய குரல் மட்டும் தான் திரும்ப திரும்ப கேட்கும்னு சொல்லும் போது, இங்க வா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்ட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போவாங்க. அங்க போனா இது வந்து சிவன் நட்டின மரம் அப்படின்னு சொல்றாங்க. பலாயிரம் வருஷமா இங்க இருக்கு, பாரு வேறு எவ்வளவு தூரத்துக்கு படரி இருக்குன்னு. இந்த மரத்துல எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. இப்போ உன்னுடைய புது வாழ்க்கை உனக்கு வேணும்னா பழைய வாழ்க்கை உன்னை விட்டு போகணும். அப்ப இந்த மரத்துல இருக்கிற வேர்ல இருந்து நான் ஒரு பொடியை அரைச்சு தரேன். இந்த பொடியை எவன்லாம் வீக்கா இருக்கானோ அவன் தான் சாப்பிட முடியும், அதே மாதிரி எவன் ஸ்ட்ராங்கா இருக்கானோ அவன் தான் அதுல இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லி அந்த பொடியை கொடுப்பாங்க. கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க உடம்புல இருக்கிற உங்க மனசுல இருக்கிற வலி உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிற பாடத்தை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து போயிடும். இதை ஞாபகம் வச்சுட்டு அந்த பொடியை போட்டுக்கோ அப்படின்னு பொடியை போடுவாங்க. போட்டா அவனுக்கு அப்படியே சைக் ஆயிடும். அவன் பழைய விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு முன்னாடி வந்து வந்து போகும். அப்படியே வந்து வெறி ஏறி அவன் சக்தி வந்து உச்சத்துக்கு போய் அவன் நெஞ்ச கிழிப்பான். நெஞ்ச கிழிச்சா உள்ளுக்குள்ள வந்து ஏதோ ஒரு தேனி பூச்சி மாதிரி ஒன்று வந்து போய்கிட்டு இருக்கும். அதுல அவன் வாய்ஸ்குள்ள அவன் மண்டைக்குள்ள இருந்த சவுண்ட் எல்லாம் வரும். அவன் குரங்கா இருந்தது எல்லாமே என்னென்னமோ ஞாபகம் வரும். அப்ப பிளாஷ்பேக்ல அவங்க ஊர்ல வந்து பொம்மலாட்டம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த பொம்மலாட்டத்தை நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மாவோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப அங்க வந்த சாமியாரோடைய ஆளான போலீஸ்காரன், சாமியாரும் பின்னாடி இருப்பான், அந்த ஊரையே உள்ள பூந்து அடிச்சு துவம்சம் பண்ணுவான். அந்த துவம்சம் பண்ற டைம்ல அவங்க அம்மா வந்து ஹீரோவை அந்த சின்ன பையனை மேலே ஏற்றி விட்டுரும். வீட்டுக்கு மேலே அட்டாளி பலகையில் ஏற்றி விட்டு அங்கே உட்காந்துக்கோ, கீழே வந்துடாத, நான் வந்து அம்மா வந்து உன்னை சேஃபாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேலே ஏற்றி விடும். அந்த டைமில் போலீஸ்காரன் உள்ளே வருவான். அவங்க அம்மாவை வந்து ரேப் பண்ண ட்ரை பண்ணுவான், ஆனால் முடியாது. அந்த டைமில் அவங்க அம்மா வந்து கத்தி எடுத்து அந்த போலீஸ்காரனோட காதில் வெட்டிடுவாங்க. வெட்டினதுக்கப்புறம் இவன் வந்து விடாமல்
பெல்ட் எடுத்து போட்டு அந்த அம்மாவை கீழே தள்ளி அடின்னு அடிச்சு கழுத்தை நெரிச்சு அப்படியே கொன்றுவான். அவங்க அம்மா வந்து இவன் முன்னாடியே உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட ட்ரெஸ் எல்லாம் களைஞ்சு கொடூரமா இறந்து போயிடுவாங்க. அப்ப அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு நம்ம கிட்டு ட்ரை பண்ணதுனால தான் அவன் கையில வந்து அந்த தழும்பு இருக்கும். அதை சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கும்போது அந்த ஆல்ஃபா வந்து சொல்லும், நீ வந்து ஒன்றும் வந்து மோசம் பண்ணிடல, நீ முயற்சி பண்ணியிருக்க, ஆனா உன்னால முடியல, இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நீ சண்டை போடு, இப்ப நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போடு, இந்த வாட்டி கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிற டிவி இன்டர்வியூ வரும். அந்த டிவி இன்டர்வியூல சாமியார்கிட்ட கேட்பாங்க அந்த ஃபேக்டரி இடத்த பத்தி எல்லாம். வழக்கம் போல அந்த சாமியார் வந்து இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற சாமியாருக்கு மாதிரியே ஜாலியா பதில் சொல்லுவாப்ல. அந்த ஃபேக்டரினால பல நல்லது நடந்திருக்கு, எனக்கு வேலை செய்யறவங்க எல்லாம் வேலைக்காரங்க இல்ல, என்னுடைய பக்தர்கள், அவங்க எல்லாம் எனக்கு அகேன்ஸ்டா கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கன்னா வண்டியா வடை சுடுவாரு. வடை சுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்து இங்க எந்திரிச்சு வந்து ஓரளவுக்கு உடம்பு தேறிடும். அப்போ வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த தபாலை வாசிக்கிறவர் இருப்பார் இல்லையா, அந்த தபேலா வாசிக்கிறவர் வந்து தபேலா வாசிப்பாரு. அதுக்கு தகுந்த மாதிரியே ஹீரோ வந்து ஃபைட் பண்ணுவான். தபேலா வாசிச்சுக்கிட்டே அந்த வாசிப்புலயே சவுண்ட்லயே வந்து ஹீரோ கூட பேசுவார். அப்போ அங்கிருந்து ட்ரைனிங் ஆகி முடிக்கும் போது டிவி பார்த்துட்டு இருப்பான். அப்போ எலெக்ஷன் டைம் அந்த சாமியாருக்கு வந்து ஒரு சாவர்ஜின் கட்சிக்காரங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க, சாமியார் வந்து அந்த சாவர்ஜின் கட்சி தான் ஜெயிக்கணும்னு பிரச்சாரம் பண்றாருங்கிறதெல்லாம் தெரியுது. இங்க வந்து தபேலா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம ஹீரோ வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், அந்த பழைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கிடையில ஹீரோயின் வேற ரெடி ஆகி அங்கிருந்து ஒவ்வொரு தடவையும் ப்ராஸ்டியூஷன் பண்றதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும். அப்போ சாமியார் வந்து பேசுவாப்ல பப்ளிக் மீட்டிங்ல, நான் வந்து சாதாரண ஆளு, ஆனா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்லாம் கதை விட்டுக்கிட்டு இருப்பாரு. இதை கேட்டுட்டு ஹீரோ வந்து கடுப்பாய் என்ன பண்ணுவான்னா மறுபடியும் வெறித்தனமா பாக்ஸிங் பண்ணி பட்டாசெல்லாம் சுத்தி ஒரு பேப்பர்ல சுத்தி செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஹீரோயினை வந்து அந்த வீல்ல போலீஸ்காரன் வந்து மறுபடியும் மேட்ரு பண்றதுக்கு மேல ரூமுக்கு கூட்டிட்டு போயிடும். அவன் பாக்ஸிங் பண்ணுவான். இது பண்ணவே வந்து இந்தியாவில் நடந்த வைலன்ஸ் விஷயங்கள் இருக்கு இல்லையா, சாதாரண மக்களுக்கு அகெயின்ஸ்டா நடந்த ஆக்சுவல் வைலன்ஸ் ஃபுட்டேஜஸ் எல்லாம் போட்டு காட்டுவாங்க. எப்படி வந்து இந்தியாவில் வந்து காசு பணம் பவர் இல்லாத மக்கள் வந்து அடிக்கப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கிறத ஃபுட்டேஜா போட்டு காட்டுவாங்க அவனோட மெமரியில. அப்போ வந்து பார்த்தா தான் தெரியும் என்னன்னா அந்த கோயில்ல இருந்த அந்த டிரான்ஸ்ஜெண்டரை எவனோ ஒருத்தர் சாமியாரோட ஆளு அடிச்சிருப்பான். ஏன்னா வந்து இவங்க பணம் கொடுக்கணும் அந்த இடத்துக்கு இருக்கிறதுக்கு, இவங்க தண்டல் கொடுக்க முடியல அப்படின்னா அடிப்போன்னு. அப்ப என்ன பண்ணுவான் கிட்டு, இதை பார்த்துட்டு அவனுக்கு மனசு கேட்காது. அதனால சாமியோட கோயில் உண்டியில இருந்து காசை எடுத்துட்டு மறுபடியும் வந்து ஃபைட்டுக்கு போயிடும். ஃபைட்டுக்கு இவன் போகும்போது பார்த்தா மங்கி ரிட்டர்ன்ஸ் போஸ்டர் ஒட்டிருப்பாங்க. அந்த போஸ்டரை பார்த்துட்டு அல்ஃபான்சோ அங்க வந்துருவான். திரும்ப வந்து மங்கின்னு வர மாட்டான், இந்த வாட்டி காங்குன்னு வருவான். காங்குன்னு வந்தோடனே இவன் யார் என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் எல்லாரும் கோபுராக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் ஃபைட் வரும். இந்த அதே அனௌன்சர் வருவான் வெள்ளைக்காரன். ஃபைட் நடக்கும்போது ஒரே அடி அந்த கோபுரா வந்து காலி ஆயிடும். அப்புறம் அடுத்த ஆளை கூப்பிடுவான். என்னடா இது ஒரே அடியில் முடிஞ்சு போச்சு மேட்ச் அப்படிங்கிறதுனால காசு கட்டினவன்லாம் கடுப்பாயிருவான்னு சொல்லிட்டு அடுத்த ஆளை கூப்பிடுவான். அவன் வந்து ஒரு 7 அடிக்கு இருப்பான். அவனையும் அப்படி இப்படி கஷ்டப்பட்டு அடிச்சு நம்ம ஹீரோ வந்து ஜெயிச்சிருவான். அப்போ பார்த்தா அந்த ஃபைட் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பையன் பணம் கொண்டு வந்து கட்டியிருப்பான் இல்லையா, அவன் வந்து திரும்ப அந்த பணத்தை எடுத்துட்டு போயிடுவான். இங்கே அந்த கோயிலில் அந்த பேக்ல வந்து அந்த பணத்தை வச்சுட்டு நம்ம கிட்டு கிளம்பிடுவான். அப்போ அந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஆல்ஃபா மேல் வந்து அதை பார்த்தா அந்த பேக்ல எழுதியிருக்கும் என்னன்னா இட்ஸ் டைம் டு ரிமெம்பர் ஹூ யூ ஆர்னு. ஏன்னா அந்த அம்மா வந்து அந்த மரத்துக்கடியில் உட்கார வச்சு கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்கோம். ஒரு காலத்துல நாங்கெல்லாம் வந்து வாரியர்ஸா இருந்தோம், சண்டை போடுற சோல்ஜர்ஸா இருந்தோம், ஆனா இப்போ இந்த கலாச்சாரம் மாற எங்களை வந்து இப்படி ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னு. திரும்ப நீங்க சண்டை போடுற ஒரு வாரியர்ஸா தைரியமா வாங்க, நீங்க டிரான்ஸ்ஜெண்டர்னு ஏன் உள்ள உட்காந்துட்டு இருக்கீங்கிறத தான் அவர் வந்து அந்த பேப்பர்ல கிட்டு வந்து அப்படி எழுதி வச்சிருப்பான். இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் பக்கத்துல வர டைம் எல்லாரும் வந்து அசம்பிள் ஆயிருப்பாங்க. குயினி வந்து கிச்சனை பயங்கர பரபரப்பா வச்சிருக்கும். அப்ப சாமியாரும் அந்த இடத்துல இருப்பாங்க. எல்லா கேப் மாரிகளும் ஒரே இடத்துல இருப்பாங்க. இருந்துட்டு இந்த எலெக்ஷன் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல கிட்டு கரெக்டா அந்த மாஸ்கை போட்டு உள்ள வந்து கீழே இருக்கவங்க எல்லாம் அடிச்சுட்டு மேல போவான். அப்படி மேல போகும்போதே வந்து பார்த்தா கிட்டுக்கு சப்போர்ட்டா அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் அவங்களுடைய அந்த காலத்து இந்தியா, அதாவது புராதன இந்தியா, வெறும் இந்துக்களா மட்டுமே இந்தியா வந்து அடையாளப்படுத்தப்படுறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி வந்து வார் காஸ்டியூம்ல வந்தாங்களோ அதே வார் காஸ்டியூம்ல அவங்க வந்து வர்றாங்க. வந்து கிட்டுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இவன் 4 பேர் தடிக்கிறான், அவங்க 4 பேர் தடிக்கிறாங்க. எல்லாம் அடிச்சு கிடிச்சு தெறிக்க விட்டு அப்படியே டாப் ஃப்ளோருக்கு வரான். டாப் ஃப்ளோருக்கு வந்தா அங்கெல்லாம் எருமைங்க மாதிரி எல்லாம் உட்காந்துட்டு இருக்குதுங்க. அங்க பயங்கர சண்டை நடக்குது. எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்றான். அப்படியே நைஸா வந்து சாமியார் வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அந்த போலீஸ்காரனும் நைஸா அங்கிருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுறான். திடீர்னு ஒரு 10 பேர் வந்து நம்ம கிட்ட வந்து சுத்து போட்டுறாங்க. அப்பதான் வந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து அங்க வந்திருக்கிறது கிட்டுக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுட்டு வந்து 10 பேர்த்தையும் போட்டு அடி விட்டு போலன்னு பொழக்கிறாங்க. அப்ப குயினி வந்து கன் எடுத்துட்டு வந்துருவா. வந்து கொஞ்சம்
கொஞ்சம் பேர்த்த சுட்டு கொன்றுவா. நம்ம ஹீரோவையும் சுட போகும்போது குயினி வந்து அங்கே நின்றுட்டு இருக்கும்போது டப்புன்னு ஹீரோயின் வந்து ஒரு தட்டை வச்சு குயினியை அடித்து கீழே தள்ளிடுவான். அப்போ ஹீரோ வந்து அந்த தட்டை வாங்கிட்டு ஹீரோயினை பார்த்து நான் உன்னை லவ் பண்ணுறேங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டு அந்த தட்டை வச்சே குயினியோட விரலை வெட்டி அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணிட்டு மேலே இருக்கிற விஐபி ரூமுக்கு போவான். அங்கே போனால் அங்கே நம்ம அந்த போலீஸ்காரன் வெளில இருப்பான். அவங்களோட ஒரு சண்டை வரும். 2 பேரும் மாற்றி மாற்றி பயங்கரமாக மறுபடியும் அடிச்சுப்பாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே போலீஸ்காரனை வந்து பொண்ணுங்க ஓடுற செருப்புலேயே அடிப்பான் ஹீரோ. அடிச்சு அடிச்சு எந்திரி 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 எந்திரின்னு சொல்லி சொல்லி அவங்க அம்மாவுக்கு அவன் என்னென்ன பண்ணானோ அது எல்லாத்தையும் திரும்ப பண்ணி அந்த வில்லனை வந்து கையால் அடிச்சே கொள்ளுவான் ஹீரோ. அப்போ வந்து அந்த மினிஸ்டர் வந்து சைடில் ஓரத்தில் நின்று பம்மி ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஆனால் அந்த மினிஸ்டர் எதுவும் பண்ணாமல் ஹீரோ வந்து உயிரோட விட்டுட்டே போயிடுவான். அப்புறம் குயினியோட ஃபிங்கர் வச்சு அங்கேருந்து மறுபடியும் மேலே போகிறதுக்கு அந்த லிஃப்ட்டை திறப்பான். அந்த லிஃப்ட்டை திறந்து மேலே போனால் அங்கே அந்த சாமியார் இருப்பான். ஹாயா கூலாக ஒரு குளத்தில் காலை வச்சுக்கிட்டு உள்ளே வச்சுக்கிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருப்பான், எதுவுமே நடக்காத மாதிரி. அப்போ வந்து ராவணனை பற்றி சொல்லுவான். ராவணன் வந்து அரக்கன் சொல்லுவாங்க. ஆனால் ராவணன் அரக்கன்ல அவன் வந்து ரொம்ப புத்திசாலி, அவன் ஒன்றுமே இல்லாத விஷயத்துலேருந்து எல்லாத்தையும் உருவாக்குனா அது இதுன்னு. அப்போ அங்கே இருக்கிற ஒரு மர செருப்பை காமிச்சு என்னுடைய பக்தன் ஒருத்தர் செஞ்சு கொடுத்தான், நான் வந்து இந்த செருப்பு போட்டு இந்த பூமியை மிதிக்கிறதுக்கு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த செருப்பில் எழுதியிருக்கு. அதே மாதிரி தான் நம்ம காலில் முள்ளு கூட்டு கூடாதுன்னா நம்ம செருப்பு போட்டு பூமியை மிதிச்சு தான் ஆகணும். இதுதான் வந்து வாழ்க்கையோட தர்மம்னு அவன் பஞ்ச் டைலாக் பேசிக்கிட்டு இங்கே பாரு என்னை கூட்டு போகிறதுக்கு ஹெலிகாப்டர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு திரும்புவான். ஹீரோவும் திரும்பி இருக்கும்போது டப்புன்னு ஹீரோவை குத்திடுவான். குத்துனா அப்போ 2 பேர்த்துக்குள்ள சின்னதாக ஒரு சண்டை வரும். சண்டை வந்தால் ஹீரோ வந்து அவன் கையில் இருக்கிற பின்னை வாங்கி நடு நெத்தியில் சொருவி அவனை கொண்டுருவான். பொண்ணு திரும்பி பார்த்தா அங்கே வந்து ராமாயணத்தில் ஹனுமான் வந்து பல ஆயிரம் பேர்த்துக்கு நடுவில் அப்படி கம்பீரமாக நிற்கிற மாதிரி இருக்கிற அந்த பெயிண்டிங் வந்து அவன் முன்னாடி இருக்கும். அப்போ நினச்சி பார்ப்பான் அவங்க அம்மா கூட அவன் இருந்த நாட்கள் எல்லாம். அப்படியே படம் முடிஞ்சிடும். இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்து நாங்கள் என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.